வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு 2 டேஸாக ஃபீவரு. நைட்டில் பார்த்தீங்கன்னா குளிர் ஜுரம் மாதிரி நைட்டில் மட்டும் வந்துட்டு போகுது. ஸோ அது என்ன ஜுரம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் இது மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ மழையும் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழையில் எப்படி போக போகிறோன்னு தெரில. சரி போயிட்டு ஆனால் தான் நான் சொல்கிறேன் போவோம். லேசாக தான் பெய்யுது, எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். தர்ஷனை பார்த்தீங்கன்னா கொண்டு போய்ட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு போகலான்ட்டு இப்போ கிளம்பியிருக்கேன். சரி போகலாமா? சரி ஓகே. பாப்பாவும் தம்பியும் கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் கொண்டு போயிட்டு தம்பியை விட்டுட்டு பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கும். மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மழையில் எப்படி போகிறதுனே தெரியாமல் அப்படியே நிற்கிறோம். சரின்ட்டு வண்டி வேறு நனைஞ்சு போயிருந்ததா, சரி இதை டவல் எடுத்து தொடங்கன்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், காலையிலேருந்து நல்ல மழை பெஞ்சுது. இப்போ ஏதோ லைட்டாக மழை விட்டு போயிருக்கு. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள். இப்போ அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தம்பியை வீட்டில் விட்டுட்டு அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், காலையிலேயே கிளம்பி இங்கே வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதனால் எதுவுமே சமைக்கல. பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து தான் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். இங்கே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக மழை பெஞ்சு சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஆக்சுவலி மழை வந்து லேசாக பேஞ்சிட்டே இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வரத்துக்குள்ளே கொஞ்சம் நனைஞ்சிட்டோம். சரி இன்னும் முழுசாக நனையிறதுக்குள்ளே எப்படியாவது விருத்தாச்சலம் போயிடணும் அப்படின்ட்டு சரி சீக்கிரம் இட்லி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு இப்போ எல்லாருக்கும் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி கொஞ்சமாக தூள் வச்சு இப்போ எல்லாமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ தான் இட்லி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அதுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ அப்படியே சூடாக பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு அப்படியே சட்னி தொட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு போகிறேன். அவனை வந்து ஈவினிங்காக தான் வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா இப்போது மழை பெய்யறதுனால தம்பியும் கூட்டிகிட்டு போக முடியாது. நானும் பாப்பா மட்டும்தான் இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம். இப்போ நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டோம். அக்காவோட ஸ்வெட்டர் இருந்துச்சு, அந்த ஸ்வெட்டரை எடுத்து போட்டுக்கிட்டேன். சரி மழை வந்து அதிகமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கூலிங் ஸ்வெட்டர் தான் போட்டிருக்கிறேன், ரெயின் கோட் கிடையாது. ஸோ ஸ்வெட்டர் போட்டாச்சு. பாப்பாவுக்கு ஆல்ரெடி ஸ்வெட்டர் வந்து வீட்லேயே போட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். எந்த அளவு கிளைமேட் பாருங்கள். ஸோ மழைக்கான அறிகுறி சூப்பராக இருக்குது. ஸோ போய் வரதுக்குள்ளே அதிக மழை பெஞ்சிருமான்னு பயந்துக்கிட்டே தான் இப்போ ஹெல்மெட்லாம் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிட்டேன். விருதாச்சலம் ஜிஹெச்சுக்கு தான் வந்திருக்கிறேன். ஜிஹெச்சில் ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், பாப்பாவுக்கு வந்து வைரஸ் ஃபீவராக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க இது நார்மல் ஃபீவர் தான், ஒன்றும் பயப்பட வேணாம், பிளட் டெஸ்ட் இப்போ எடுக்க வேணாம், இந்த டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம மனசு கேட்கலிங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு போயிடலான்ட்டு மூவேந்தர்கிட்ட டோக்கன் போட்டிருந்தேன். பாப்பாவுக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்குன்னு இப்போ செக் பண்ணி அதை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா 45. அதனால் இப்போ நாங்கள் வந்து போயிட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர் வந்து கூப்பிடும்போது நம்மளோட டோக்கன் நம்பர் கூப்பிடுவாங்க. அப்போ போயிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு என்ன குறைகள் இருக்குன்னு சொல்லணும். ஆல்ரெடி அவளுக்கு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து குளிர் ஜுரம் மாதிரி நைட்டில் மட்டும்தான் வருது. பகலெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கா. சரி இது வைரஸ் ஃபீவராக தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் சரி ஜிஹெச் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. சரி அங்கே வந்து சொல்லிவிடுவாங்க இந்த பிளட்டில் ஏதாவது வைரஸ் ஃபீவர் கலந்துருக்கா அப்படின்ட்டு. அங்கே போனால் அவங்க வந்து இது தொடர்ந்து 4 டேஸ் ஃபீவராக இருந்தால் தான் இங்கே பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், இது வந்து நார்மல் ஃபீவர் தான், பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து லீவ் விட மாட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி ப்ரைவேட்டில் காமிச்சு அந்த சளி ஃபீவருக்கான மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு போயிடலான்ட்டு இப்போ மூவேந்தர்கிட்ட காமிச்சதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா எல்லா சிரப்பு மாத்திரை எல்லாமே கொடுத்துருந்தாரு. அதை அப்படியே வாங்கிக்கிட்டு நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் கார்டு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இ சேவை மையத்துக்கு தான் விருதாச்சலத்தில் வந்திருக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரிண்ட் எடுக்க லேட்டாகவும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருக்கோம். உள்ளார பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அதனால் உள்ளார இடம் இல்லை. அதனால் நாங்கள் வெளியில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அவங்களும் சீக்கிரம் பிரிண்ட் போட்டு கொடுத்தா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலான்ட்டு நாங்களும் திரும்பி போய் கேட்டேன். சரி வெயிட் பண்ணுமா, பிரிண்ட் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வசந்த நிலையம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு பேக் சைடில் இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹோல்சேல் ஹோல்சேலாக நிறைய ஷாப் இருக்கும். வளையல் மணி இருக்கும், அடுத்து இந்த டிராக்டருக்கு ஏதாச்சும் பார்ட்ஸ்லாம் வாங்கணும் வீட்டுக்கு வந்து. இப்போ டிராக்டர் வச்சுருக்கீங்க, ட்ரக் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் வந்து இந்த மாதிரி சந்துலலாம் நிறைய கடைகள் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்லேயே இருக்கிற கடையில் தான் வாங்கிட்டு போவோம். இந்த சைடில் உள்ளே வந்தீங்கன்னா நிறைய ஷாப் இருக்குது. நாங்களும் வெளியில் உட்காந்து பார்த்துட்டு எல்லோரும் வெளியில் போனதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி உள்ளே வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம் எப்போ கொடுப்பாங்கன்னு.
இப்போ அங்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்க் கார்டை எடுத்துகிட்டு நம்மளும் கிளம்பிடலான்ட்டு நாங்கள் இப்போ கிளம்புறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். பேங்க் கார்டெல்லாம் பேக்கில் வச்சு நனையாமல் டிக்கிக்குள்ளே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடை வீதிக்கு வந்திருந்தேன். கடை வீதிக்கு ஏன் வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து வீட்டுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை வாங்கிட்டு பாப்பா சாப்பிட்ணுன்னு சொன்னால் சரி சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு இப்போ கொத்தமல்லி தழை வாங்குறதுக்காக இங்கே வந்திருந்தேன். இங்கே கத்தை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழையும் ஒரு கை நிறைய புதினா அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே வச்சு கொடுக்குறாருங்க. கடை வீதியில் தாங்க கோபுரம் இருக்குது பாருங்கள். 4 வீதியில் வந்து கடை வீதி பஸ் ஸ்டாப். இப்போது நம்ம பேப்பூர் சைடு பஸ் ஏறுவோம் சேலம் சைடு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்போ நின்றுச்சு. சரி இவர் எப்போ இங்கே தான் நின்று விற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நீங்கள் இப்போ இந்த டைம் ஒரு 20 ரூபாய்க்கு கொடுங்க போதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். இவர் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா கோபுரத்தை காட்டுமா, கோபுரம் ஆப்போசிட்டில் தான் நான் விற்கிறேன்னு சொல்லுங்கள், நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து என்கிட்ட வந்து கொத்தமல்லி புதினா தடவை வாங்கிட்டு போகட்டும் அப்படின்னு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. சரி நீங்கள் விருதாச்சலம் சரௌண்டிங்கில் இருந்தேன்னா இவர்கிட்ட கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கும் பேக் சைடில் தான் இருக்குது இந்த ஹோட்டலு. கொஞ்சம் நீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இப்போ அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பாருங்கள் கோயிலுக்கு பின்னாடி கோர்ட்டு போகிற சைடு இது. விருதாச்சலத்தில் கோர்ட்டு கொளஞ்சப்பர் கோயிலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த சைடில் தான் இப்போது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பெரிய கோவில் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 4 வீதி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கோவில் வீதிக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து தான் கடை வீதிக்கு போகணும், பாலக்கரைக்கும் போகணும். இப்போ கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சு. இந்த கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இன்னும் போகலை. கண்டிப்பாக நான் வந்து சிவன் கோயிலுக்குள்ளார போகும்போது நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக விளாக் கொடுக்குறேன். ஸோ கோவில் என்ட்ரன்ஸ் பாருங்கள், பழமலையார் திருக்கோவில். ஸோ கடைவீதி இது தான் கடைவீதி. செயின் ஜுவல்லரி பாருங்கள் ஆப்போசிட்டில். ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் கொடுத்துருந்தேன், அக்கா கூட வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் காட்டுறதுக்காக மூவேந்தர் கிட்ட வந்திருந்தேன். அவரும் பார்த்தீங்கன்னா கடைவீதியில் தான் இருக்கார். இப்போ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கடைவீதியிலேருந்து பாலக்கரைக்கு போயிட்டுருக்கேன். பாப்பாவுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து செக் பண்ணும்போது சளி ஓவராக இருக்குமா. இது வந்து நார்மல் ஃபீவர் தான், சளி இருக்கிறதுனால தான் அந்த குளிர் ஜுரம் வந்திருக்கு. ஸோ நீ ஒன்றும் பயப்பட வேணாம், தொடர்ந்து ஒரு 5 நாள் ஜுரம் வரும்போது நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம், நீ ஒன்றும் பயப்பட வேணாம், இப்போ எழுதி கொடுத்துருக்குற மருந்து மாத்திரையெல்லாம் போடு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணினாலே ஒத்துக்காது, அதில் வந்தது தான் இப்போது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபீவர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அது உடனே பார்த்தீங்கன்னா போகாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா அது வந்து போகும். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்றைக்கி வந்துச்சுன்னா 2 நாளில் சரியாயிடும். பாப்பாவுக்கு அப்படி கிடையாது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக் 3 வீக் பாப்பாவுக்கு அப்படியே இருக்கும், அந்த ஃபீவராக இருந்தாலும் சளி பிடிச்சிருந்தாலும். ஸோ அப்படியே பாப்பாவுக்கு வந்து இதை விடக்கூடாது, ஏன்னா ஸ்கூலில் லீவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் சரி நம்ம கிடைச்ச டைமில் நம்ம இட்டுட்டு போயிட்டு காமிச்சிட்டு வந்துடணுன்ட்டு தான் இப்போ நான் இட்டுட்டு போயிட்டு ப்ரைவேட்டில் காமிச்சிட்டு இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஏரியா பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்னு சொல்லுவோம். ஸ்டேட் பேங்க் வந்து காய்கறி மார்க்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் இருக்குது. பேங்க் வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்குது, 2-3 பேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா சபரி ஸ்டோர் துணி கடை இருக்குது. ஸ்டேட் பேங்க்னாலே பெரிய காய்கறி மார்க்கெட் தான் நம்ம சொல்ல முடியும். காய்கறி வாங்குறதுக்கு ஸ்டேட் பேங்க் தான் நம்ம வந்தாகணும். இப்போ பாருங்கள் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாய்ஸஸ் ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. விருதாச்சலம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா பாய்ஸஸ் ஸ்கூல் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஸோ பாய்ஸஸ் ஸ்கூலில் பாருங்கள், பாய்ஸஸ் ஸ்கூல் ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷோரூம் இருக்குது. என்னென்ன ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா பைக், டிவிசி, ஹோண்டா, ஹீரோ எல்லா ஷோரூம் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு 2-3 கொட்டேஷன்லாம் போட்டேன். டிவிஎஸ்லேயும் போட்டேன், ஹோண்டாவிலையும் போட்டேன், சுசுக்கிலையும் போட்டேன். ஸோ ஆனால் நான் இங்கே வந்து ஸ்கூட்டி நான் இங்கே எடுக்கல, நான் வந்து சிதம்பரத்தில் தான் எடுத்திருந்தேன். நான் எப்படி வண்டி எடுத்தேன்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக ஒரு பிளாகாக கொடுக்குறேன். ஸோ இந்த சைட்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷோரூம் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்டி. இப்போ நம்ம வந்து கம்டிக்கு வந்துட்டோம். கம்டியிலேருந்து நம்ம சிதம்பரம் போகிற ரோடு தான் நம்ம ஊருக்கு போகிற ரோடு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். இப்போ நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் சிட்டியை விட்டு இப்போது கிளம்பியாச்சு. பாருங்கள் சேத்தியாத்தோப், சிதம்பரம், பரங்கிப்பேட்டை. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப்புக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே டீ குடிச்சிட்டு தான் போவேன். விருதாச்சலம் வந்தாலே இந்த ஷாப்பில் வந்து டீ குடிப்பேன். சிங்கிளாக போனால் குடிக்க மாட்டேன், கூட யாராவது வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு தான் நான் போவேன். அதே போல் பாருங்கள் இப்போ எனக்காக ஒரு டீ வந்திருந்தது. பாப்பாவுக்கு டீ குடிக்க சொன்னால் அவள் வேணான்னு சொல்லிட்டா. சரி உனக்கு வேறு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ 2 சாக்லேட் எடுத்துக்கிட்டா. ஒரு சாக்லேட் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு, இன்னொரு சாக்லேட் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு. ஸோ எனக்கு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான்.
ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் க்யூராக இருக்கா, பட் நைட்டில் தான் பயமாக இருக்குது ஃபீவர் வந்துருமானே. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாப்பா சொன்னால் நான் வீடியோ எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி எடுமா அப்படி சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 2 கையை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டின வீடியோஸ்லாம் நான் கொடுத்ததே கிடையாது. ஸோ யாராவது பேக் சைடில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து ஓட்டுறதை வீடியோவாக எடுத்தால் கண்டிப்பாக வந்து கரெக்டாக வரும். இல்லைனா ஹெல்மெட்டில் மொபைலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக வரும். சரி முன்னாடியும் வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா அது ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் வந்து ஹோல்டர் வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக ஷூட் பண்ண முடியும். பட் வந்து என்னோடய ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹெல்மெட்டு, இதில் வந்து நம்ம மொபைல் வந்து ஷூட் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்க முடியும். வண்டிக்கு முன்னாடி பாருங்கள் கண்ணாடியில் வந்து ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்கேன். அதில் வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் ஷூட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போயிட்டுருக்கேன், குமாரமங்கலம் தாண்டி போயிட்டுருக்கேன். கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ்லாம் கேட்டிருந்தேன், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் கொடுக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விளாகுன்னு ஓடிட்டே இருக்கிறேன். என்னால் வந்து ஒரு இடத்துல உட்காந்து என்னால் வீடியோ பார்த்து பேசவே முடியல கேமரா பார்த்து. ஸோ கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ் வந்து நான் சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ ஏன் இன்னும் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ் கொடுக்கலன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சில பேர் கேட்டிருந்தீங்க, சில பேர் வந்து நினச்சிட்டே இருந்திருப்பீங்க இவங்க என்றைக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ் கொடுக்க போகிறாங்கன்னு. கண்டிப்பாக கொடுப்பேங்க, கொடுக்காமல் இருக்க மாட்டேன். கூடிய சீக்கிரத்தில் கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுங்கள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து இப்போ பெட்ரோல் பங்க் வந்திருக்காங்க. கம்மாபுரத்தில் இருக்கிற பாரத் பெட்ரோல் பங்க்கு தான் வந்திருக்கேன். இங்கே பெட்ரோல் போட்டுட்டு நம்ம இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிளைமேட் எப்படி பாருங்கள், காலையில் போனதுலேருந்து வர்ற வரைக்கும் ஒரு சொட்டு மழை இல்லைங்க. ஸோ காலையில் கிளம்பும்போது மட்டும்தான் மழை இருந்துச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால மழையே கிடையாது. அவங்க ஸ்கூல் போகிற அன்றைக்கி மட்டும் மழை பெய்யுது. தர்ஷனுடைய ஃபன்னான டைமை பாருங்கள், அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஏன்னா ஸ்கூலும் லீவ் விட்டுருக்குறாங்க, அவன் ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஆயா தாத்தா வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வாழைக்காய் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சு கொடுத்துருந்தாங்க, பொரியலும் கொஞ்சம் வச்சு கொடுத்துருந்தாங்க. வாழைக்காய் எடுத்துக்கிட்டு இப்போ என்னோடய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள் இப்போ வாழைக்காய் சாப்பாடு எல்லாமே எடுத்தாச்சு. தம்பியோட சொட்ரு ஷர்ட்டு எல்லாம் துவைக்க வேண்டியது எல்லாமே அப்படியே வண்டியிலே முன்னாடி போட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கிக்குள்ளே இருக்கிற என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை இருக்குது. அந்த கொத்தமல்லி தழையை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ட்ராவலில் தான் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.